இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் மாரடைப்பால் மரணம். நடிகர் மனோஜ் 1999 தன்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல AR ரகுமான் இசையில் உருவான தாஜ்மஹால் படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானார். அதுக்கப்புறம் தன் அப்பாவுடைய இயக்கத்திலேயே ஈர நிலம் என்கின்ற படத்திலையும் நடிச்சிருந்தார். அல்லி அர்ஜுனா, வருஷம் எல்லாம் வசந்தம், சாதுரியன் போன்ற படங்கள்லையும் கதாநாயகனா நடிச்சிருந்த நம்ம மனோஜ் மேலும் சமுத்திரம் படத்துல சரத்குமார், முரளி இவர்களுடன் இணைந்து நடித்திருந்த மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய கடல் பூக்கள் படத்திலையும் முரளியுடன் இணைந்து நடிச்சிருந்தார். இந்த கடல் பூக்கள் படத்துக்கு கூட பாரதி ராஜா அவர்களுக்கு சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதும் கிடைச்சது. இது தொடர்ந்து மனோஜ் அன்னக்குடி, வாய்மை, சாம்பியன், ஈஸ்வரன், மாநாடு, வர்மன் போன்ற படங்கள்லையும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம பாரதி ராஜா நடிச்ச மார்கழி திங்கள் என்ற படத்தை மனோஜ் இயக்கியிருந்தார். இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். மணிரத்னம், சங்கர் போன்ற முன்னணி இயக்குனர்கள் கிட்ட உதவி இயக்குனராகவும் பல படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கிறார் மனோஜ். மனோஜ் நடித்திருந்த சாதுரியன் படத்துல அவருடைய நடிச்ச மலையாள நடிகை நந்தனாவை காதலித்து 2006 திருமணம் செஞ்சிட்டு இருக்காரு. மனோஜ், நந்தனா இவர்கள் இருவருக்கும் ஹர்ஷிதா, மதிவதனி அப்படின்னு 2 மகள்களும் இருக்காங்க. சமீபத்துல மனோஜ்க்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க. நேத்து நைட் திடீர்னு மனோஜ்க்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரணமடைந்தார். அவருக்கு இப்ப வயசு 48. பாரதி ராஜா இயக்கத்துல 1978 கமல்ஹாசன் நடிச்சு வெற்றி பெற்ற சிவப்பு ரோஜாக்கள் படத்தை ரீமேக் செஞ்சு அதை மனோஜ் இயக்க திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில அவரது மரணம் திரையுலகத்தை மிகப்பெரிய சோகத்திலேயே ஆழ்த்தியிருக்கு. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் அவர்களுடைய இறப்புக்கு திரையுலகத்தை சேர்ந்த பலரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மறைந்த நடிகர் மனோஜுக்கு நம்ம தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன், தமாக தலைவர் GK வாசன், முன்னாள் மத்திய மந்திரி திருநாவுக்கரசு, மேலும் பல அரசியல் தலைவர்களும் மறைந்த நடிகர் மனோஜுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க.